வணக்கம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 1914ல தங்கள மிகவும் நாகரிகமானவங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்ட நாடுகள் எப்படி தங்களுக்கு தாங்களே ஒரு கொடிய மரணப்புரிய ரொம்ப நுணுக்கமா உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு அலச போறோம். உலகப்போர் அப்படிங்கிற வார்த்தைய ஏர்ன்ஸ்ட் ஹைக்கல் அப்படிங்கிற சிந்தனையாளர் முதல்ல பயன்படுத்தியப்போ அது இத்தனை மில்லியன் உயிர்களை பழிவாங்கிற ஒரு மாபெரும் பேரழிவா மாறும்னு அவரே கூட சத்தியமா நினைச்சிருக்க மாட்டார். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் தரேன். உலகளாவிய முட்டுக்கட்டை, போருக்கான தீப்பொறி, 2 போர் முனைகள், 1917 நடந்த திருப்புமுனை, இந்தியா செஞ்ச மறக்கப்பட்ட தியாகம், அப்புறம் இறுதியா போருக்கு பின்னாடி மாற்றியமைக்கப்பட்ட உலகம். இதான் நம்ம லிஸ்ட். பகுதி 1. உலகளாவிய அந்த மாபெரும் பொறி எப்படி செட்டாச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாபெரும் அழிவுக்கான விதைகள் ஏதோ ஒரே ராத்திரியில தூவப்படலைங்க. இது 19ஆம் நூற்றாண்டிலேயே ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டுடுச்சு. அப்போ இருந்த பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாமே எங்க தங்களோட உலகளாவிய ஆதிக்கத்தை இழந்துருவோமோங்கிற பயத்திலையும் கடும் பதற்றத்திலையும் இருந்தாங்க. 1871ல ஒருங்கிணைக்கப்பட்ட ஜெர்மனி ஒரு அசுரத்தனமான பொருளாதார வல்லரசா உருவெடுத்ததை பார்த்து பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாம் மிரந்து போயிட்டாங்க. அதே சமயம் ஆட்டோமன் பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா செர்பியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதுக்கு நடுவுல ட்ரெட்நாட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களை உருவாக்குற ரேஸ்ல நாடுகள் தீவிரமா இறங்குனாங்க. இந்த வரலாற்று நிகழ்வுகள்லாம் சேர்ந்து போர் மேகங்கள் எப்படி சூழ்ந்துச்சு அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? இப்போ இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இத ஒரு கிளாசிக் மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். மூவர் கூட்டணி, மூவர் நேச நாடுகள், இந்த 2 மாபெரும் கூட்டணிகளும் முழுக்க முழுக்க தற்காப்புக்காகவே உருவாக்கப்பட்டவைதான். யாருமே முதல் துப்பாக்கிச்சூட்டை நடத்த விரும்பல. ஆனா தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க போட்டுக்கிட்ட இந்த தற்காப்பு ஒப்பந்தங்களே கடைசியில அவங்க எல்லாரையும் ஒரு தவிர்க்க முடியாத அழிவை நோக்கி இழுத்துச் செல்ற இரும்பு சங்கிலிகளா மாறிடுச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பகுதி 2. தீப்பொறியும் தீவிரமும். 1914ல எப்படி டாமினோக்கள் மாதிரி எல்லாமே சரிஞ்சதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டுக்கட்டை நிரந்தரமா நீடிக்க முடியாது இல்லையா? அந்த மாபெரும் பொறிக்கான சாவிய 1914 ஜூன் 28ஆம் தேதி செரஜிவோ நகரத்துல கவரிலோ பிரின்ஸ்டிப் அப்படிங்கிற ஒரு இளம் செர்பிய தேசியவாதி தூக்கி எறிஞ்சான். அவன் சுட்ட ஒற்றை துப்பாக்கி கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையே இருள தள்ளிருச்சு. இந்த திகிலூக்கிற சங்கிலி தொடர் விளைவை ஜூலை மாச தேதிகள்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆஸ்திரியா செர்பியாவை தாக்குது. உடனே செர்பியாவை காப்பாத்த ரஷ்யா படைகளை திரட்டுது. இதுல ஜெர்மனி உள்ள புகுந்து பிரான்ஸை வீழ்த்தணும்னு பெல்ஜியத்துக்குள்ள ரொம்ப ஆக்ரோஷமா நுழையுது. நடுநிலை நாடான பெல்ஜியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணியிருந்த பிரிட்டனும் தவிர்க்க முடியாம போரின் தீக்குள்ள தள்ளப்படுது. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல ராணுவ படைகளை திரட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான வீரர்களையும் ஆயுதங்களையும் ரயில்கள்ல ஏற்றி எல்லைக்கு அனுப்பணும். ஒரு முறை அந்த ரயில்கள் நகரத் தொடங்கிடுச்சுன்னா தங்களோட சொந்த பாதுகாப்பை ரிஸ்க்ல வைக்காம எந்த ஒரு அரசியல்வாதியையும் அதை நடுவுல நிறுத்த முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா முடிவெடுக்கிற அதிகாரம் அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து நழுவி ரயில் கால அட்டவணையோட கைக்கு போயிடுச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. பகுதி 3. இரு போர் முனைகள், கான்கிரீட் சுவர்களும் இரத்த களரியும். போர் அதிகாரப்பூர்வமா தொடங்கிடுச்சு. ஆனா ஐரோப்பாவுல நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த போரின் கோரமுகம் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு. மேற்கு முனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில மீட்டர் நிலத்துக்காக வீரர்கள் தங்களோட உயிரையே பணயம் வச்சாங்க. சேறு, எலிகள், கொடிய மெஷின் துப்பாக்கிகள் நிறைஞ்ச அந்த பதுங்குகுழி போர் சுவிட்சர்லாந்துல இருந்து வடக்கடல் வரைக்கும் ஒரு நகர முடியாத கான்கிரீட் சுவர் மாதிரி முடங்கி கிடந்தது. ஆனா கிழக்கு முனே அப்படியே ஆப்போசிட். அங்க அதிவேகமா நகர யுத்தம் நடந்தது. டானன்பர்க் மாதிரி இடங்கள்ல நடந்த போர்கள்ல லட்சக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் கொடூரமான முறையில ரத்தம் சிந்தி மாண்டாங்க. பகுதி 4. திருப்புமுனை 1917ஆம் வருடம் எப்படி உலகளாவிய களத்தையே புரட்டி போட்டதுன்னு பார்க்கலாம். 1917ஆம் வருஷம் இந்த போரோட போக்கையை எப்படி முழுசா மாத்துச்சுன்னு பார்ப்போம். முதல்ல கிழக்கு முனையில ஏற்பட்ட மாபெரும் உயிரிழப்புகளால ரஷ்யாவுல புரட்சி வெடிக்குது. அதனால புதிதா வந்த ரஷ்ய அரசாங்கம் போர்ல இருந்து விலகுது. அப்பாடா, முடங்கி கிடக்கிற போரை வெல்ல இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச ஜெர்மனி தங்களோட படைகளை கிழக்கு முனையிலிருந்து முழுசா மேற்கு முனைக்கு மாத்தினாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். லூசிடானியா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது உட்பட ஜெர்மனியோட கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துது. விளைவு, அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா நேச நாடுகள் பக்கம் போர்ல குதிக்குது. ரஷ்யா வெளியேறின அந்த வெற்றிடத்தை அமெரிக்காவோட ஃப்ரெஷ்ஷான படைகளும் நவீன ஆயுதங்களும் ரொம்ப கச்சிதமா நிரப்பி ஜெர்மனியோட கனவை சுக்கு நூறாக்கிடுச்சு. பகுதி 5. இந்தியாவின் மறக்கப்பட்ட தியாகம், ரத்தம், பொருளாதாரம் மற்றும் துரோகம். இப்போ இந்த வரலாற்றுல ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஐரோப்பிய தலைநகரங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தள்ளி இருந்த ஒரு தேசத்தின் மேல சுமத்தப்பட்ட கைமாறே இல்லாத ஒரு மாபெரும் சுமை இது.
100 மில்லியன். இது வெறும் நம்பர் இல்லைங்க. தங்களுக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத ஒரு போருக்காக இந்திய வரி செலுத்துவோர்கிட்ட இருந்து நேரடியாக உறிஞ்சப்பட்ட பிரிட்டிஷ் பவுண்டுகளோட கணக்கு இது. மனித வளங்கள் மட்டும் இல்லாம மாபெரும் பொருளாதாரத்தையும் நாம இழந்தோம். அப்புறம் இந்த நம்பரை பாருங்க, 70,000. ஐரோப்பாவோட உறைய வைக்கும் பதுங்கு குழிகள்லையும் மத்திய கிழக்கோட சுட்டெரிக்கும் பாலைவனங்கள்லையும் பிரிட்டிஷ் கொடிக்காக போரிட்டு உயிர் நீத்த நம்ம இந்திய வீரர்களோட எண்ணிக்கை இது. இந்த தியாகம் எவ்வளோ பெருசுன்னா, இந்திய ராணுவம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா பிரிட்டனால இந்த போரை தாண்டியே வந்திருக்க முடியாதுன்னு அன்றைய ராணுவ தலைமை தளபதி சர் கிளாட் ஆச்சின்ல வெளிப்படையாவே ஒத்துக்கிற அளவுக்கு அது ஒரு மாபெரும் தியாகம். இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு பின்னாடி இருந்த அந்த முக்கியமான உளவியல் காரணம் என்ன தெரியுமா? டொமினியன் அந்தஸ்து. அதாவது கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழே தங்களை நாங்களே ஆண்டுக்கிற சுயாட்சி உரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி. இதை நம்பிதான் இந்தியர்கள் ரத்தம் சிந்தினாங்க. ஆனா போர் முடிஞ்சதும் பிரிட்டன் அந்த வாக்குறுதியை முற்றிலுமா புறக்கணிச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் துரோகத்தை செஞ்சாங்க. பகுதி 6, மாற்றியமைக்கப்பட்ட உலகம், பேரரசுகளின் வீழ்ச்சி மற்றும் சமூக மாற்றங்கள். 1918ல ஜெர்மனியோட ஸ்பிரிங் அஃபென்சிவ் தாக்குதல் தோல்வியடைஞ்சு கைசர் வில்கியம் நாட்டை விட்டு தப்பி ஓடினார். கடைசியா நவம்பர் 11 அன்னைக்கு துப்பாக்கிகள் ஓய்ந்து மௌனமாச்சு. ஆனா இந்த உலகம் அதுவரைக்கும் இருந்த மாதிரியே இல்ல. பழைய உலக ஒழுங்கு ஒரு சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சது. பல நூற்றாண்டுகளா உலகையாண்ட 4 மாபெரும் பேரரசுகள் சுக்குநூறா உடைஞ்சது. ஜெர்மன் பேரரசு குடியரசா மாறுச்சு. ரஷ்ய பேரரசு புரட்சியின் மூலமா சோவியட் யூனியனா உருவெடுத்துச்சு. ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு பல புதிய நாடுகளா செதறுச்சு. ஆட்டோமன் பேரரசு சுருங்கி துருக்கி குடியரசா மாறுச்சு. பல காலமா உலக வரைபடத்திலே இல்லாத போன இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் மீண்டும் சுதந்திர நாடுகளா உயிர் பெற்று வந்துச்சு. போர் முடிஞ்சது, அமைதி திரும்பும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா நடந்ததே வேற. வெர்சாய்ஸ் ஒப்பந்தமும் அதோட சேர்ந்த நியூலி மற்றும் செவரஸ் ஒப்பந்தங்களும் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு பதிலா முற்றிலும் ஒரு பழிவாங்கிற நடவடிக்கையாவே இருந்துச்சு. தோற்கடிக்கப்பட்ட நாடுகளோட நிலங்கள் பறிக்கப்பட்டுச்சு. அவங்களால அடைக்கவே முடியாத அளவுக்கு போர் இழப்பீடுகள் திணிக்கப்பட்டுச்சு. உண்மையை சொல்லணும்னா இந்த ஒப்பந்தங்கள் அமைதியே கொண்டு வரல. மாறா 2ஆம் உலகப் போருக்கும் சர்வாதிகாரிகளின் எழுச்சிக்குமான மிக இருண்ட விதைகளை அப்படியே தூவி விட்டுச்சு. இதுதான் அடுத்த பேரழிவிற்கான ஆரம்பம். ஆனாலும் இந்த மாபெரும் அழிவுக்கு மத்தியிலையும் ரொம்ப ஆழமான ஒரு சமூக புரட்சி சத்தமில்லாம நடந்து முடிஞ்சது. மில்லியன் கணக்கான ஆண்கள் போர்க்களத்துக்கு போனதால தொழிற்சாலைகள் முடங்குற அபாயம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் அதுவரைக்கும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருந்த பெண்கள் வெளியே வந்து ரொம்ப கடினமான தொழில்துறை பணிகளை தைரியமா கையிலெடுத்தாங்க. சமூகத்தின் பழைய கட்டுப்பாடுகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சது. நாட்டோட பொருளாதாரத்தை தாங்கி பிடிச்ச அதே பெண்கள் தங்களுக்கான சம உரிமைகளையும் தைரியமா கேட்டு வாக்குரிமையும் வென்றெடுத்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். கடைசியா உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்க விரும்புறேன். ஒருவேளை பிரிட்டன் 1918ல இந்தியாவுக்கு கொடுத்த அந்த தன்னாட்சி வாக்குறுதியை உண்மையாவே காப்பாட்டியிருந்தா என்ன நடந்திருக்கும்? மறக்கப்பட்ட அந்த 70,000 இந்திய வீரர்களோட மாபெரும் தியாகம் மதிக்கப்பட்டிருந்தா 20ஆம் நூற்றாண்டுடைய வரலாறும் அதை தொடர்ந்து வந்த மாபெரும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டங்களும் எந்த அளவுக்கு மாறியிருக்கும்? இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.